வணக்க மக்களே, இது ஜேவிஜிஸ் வியூ. நான் குரு விஷ்ணுகிரி. இன்றைக்கி என்ன விஷயம் பார்க்க போகிறோன்னா, இந்தியா 114 ரஃபேல் விமானங்கள் வாங்குறதுக்கு ஒப்பந்தம் கொடுத்துருக்கு. அதுக்கு அஃபிஷியலாக தங்களுடைய ஒப்புதலை இந்திய அரசு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவுக்கு முப்படைகள் இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். கடற்படை, விமானப்படை, அதுபோக இராணுவம், தரைப்படை. அதில் விமானப்படைங்கிறத ரொம்ப முக்கியமான படை. அதுதான் எதிரிகளுடைய எல்லைக்குள்ளே போயிட்டு செயல்படக்கூடிய வலிமை இருக்கக்கூடிய படை. ஆனால் இந்தியாவில் அதே அளவுக்கு வலிமையோடு இருக்குமா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஏன்னா இந்தியாவுக்கு எந்த அளவுக்கான விமானங்கள், போர் விமானங்கள் தேவையோ இப்போ வரைக்கும் நம்ம அந்த எல்லையை, அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணதே கிடையாது. ஒரு ஸ்குவாட்ரன் அப்படின்னா 18 விமானங்கள், 18 விமானங்கள் சேர்ந்தது ஒரு ஸ்குவாட்ரன்கிற ஒரு குழு. ஸோ நமக்கு தேவைப்படக்கூடிய ஸ்குவாட்ரன்ஸ் இப்போ வரைக்கும் நமக்கு கிடைக்கல. ஸோ நமக்கு 42 ஸ்குவாட்ரன்ஸ் வேணும் அப்படிங்கிறது ஒரு டார்கெட்டாக 1960களில் சொன்னாங்க. அதாவது சீனா போருக்கு அப்புறமா. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த அளவு நம்ம அச்சீவ் பண்ணல. இன்னொன்று விஷயம், என்ன முக்கியமான விஷயம்னா, இப்போ தான் இருக்கிறதுலேயே ரொம்ப கம்மியாக 29 ஸ்குவாட்ரன் மட்டும்தான் இருக்குது. அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் இந்திய அரசு 114 விமானங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த ரஃபேல் விமானம் இதுக்கு முன்னாடி இந்தியாவில் இல்லையா அப்படின்னு பார்த்தா இந்தியாவில் இருக்குது. நம்ம 36 ரஃபேல் விமானங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் அதை நம்ம 2016 ஆர்டர் கொடுத்து கிட்டத்தட்ட 2020 சுச்சுவேஷன் அந்த டைமில் நம்ம ஃப்ரான்ஸில் வாங்கினோம். அந்த விமானங்கள் வாங்கினது எல்லாமே ஃப்ளை அவே கண்டிஷன் அப்படிங்கிறது ஏற்கனவே உற்பத்தி செஞ்சு இந்தியாவுக்கு டைரெக்டாக அது பறந்தே வந்துச்சு இந்தியாவுக்கு. இதுதான் அப்போ இருக்கிற சுச்சுவேஷன். ரெண்டாவதாக 26 மரைன் ரஃபேல், அதாவது கடற்படைக்காக ரஃபேல் விமானங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். 26. இப்போ அந்த கடற்படைக்கானது நம்ம ஆர்டர் கொடுத்துருக்கிறது, அது இப்போ அவங்க உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு நம்புவோம். இப்போ அடுத்ததாக 114 ரஃபேல் விமானங்களுக்கு நம்ம ஆர்டர் கொடுத்துருக்கோம். அதில் 18 விமானங்கள் ரெடிமேடாக ஃப்ரான்ஸ்லேருந்து வரும். டசால்ட் ஏவியேஷனுங்கிற அந்த நிறுவனத்தில் 96 விமானங்கள் மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு கீழே டாட்டா மாதிரியான நிறுவனங்களோடு சேர்ந்து இந்தியாவில் 96 விமானங்களை உற்பத்தி செய்ய போகிறாங்க. இதுதான் விஷயம். இதில் இன்னும் போனால் 88 சிங்கிள் சீட்டர் ஒற்றை இருக்கையும் 26 ட்வின் சீட்டர்ஸ் விமானங்களும் இருக்குங்கிறது டீட்டெயில். நம்ம அவ்வளோ டீட்டெயிலுக்குள்ளே போக வேணாம். ரஃபேல் பார்த்திங்கன்னா 4.5 4.5 ஜென்ரேஷன், அதாவது பார்த்திங்கன்னா 4th ஜென்ரேஷன் ஒரு சிஸ்டம் இருக்குது, 5th ஜென்ரேஷன் ஒரு சிஸ்டம் இருக்குது. இது 4க்கும் இல்லாமல் 5க்கும் இல்லாமல் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் 4.5. சீனாக்கிட்ட 5th ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட் இருக்குது. அமெரிக்காக்கிட்ட 5th ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட் இருக்குது. இந்தியா 5th ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட் வேணுங்கிறது தான் இந்தியாவுடைய கனவு. அதுக்கான இதில் தான் நம்ம ஆம்கான் வச்சுருந்தோம். அது ஹெச்ஏஎல்லாம் வெளியே எடுத்து போட்டோங்கிறத பற்றிலாம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இந்த ரஃபேல் டீலை நம்ம ஆரம்பத்தில் முடிக்கும் போது நடந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ட்ரமேட்டிக்கலான விஷயங்கள். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். முதல்ல இதே மாதிரி தான் நிறைய ரஃபேல் விமானங்களுக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தப்போ ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கும் ஆர்மிக்கும் ஏர்ஃபோர்ஸுக்கும் இடையில இருந்த விஷயங்களில் இவ்வளோலாம் இது பண்ண முடியாது, இவ்வளோலாம் எங்களால் செலவு பண்ண முடியாது, நீங்கள் உங்களுடைய தேவையை குறைச்சிக்கங்கன்னு சொன்னாங்க. தேவையை குறைச்சிக்கணும்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சரி நாங்கள் 4 ஸ்குவாட்ரனுக்காக இது பண்ணலாம், 72 விமானங்கள் வேணும்னு கேட்டாங்க. அதுக்கும் பேச்சுவார்த்தைகள் போச்சு. அதுக்கப்புறம் இல்லை அவ்வளோலாம் எங்களால் தர முடியாது, நீங்கள் அதை விட கம்மியாக கேளுங்கன்னாங்க. அதுக்கப்புறம் கம்மியான சரி 2 ஸ்குவாட்ரனாவது வேணும் சார், ஒரு ஸ்குவாட்ரனா 18 சார், 2 ஸ்குவாட்ரனாவது எங்களுக்கு வேணும், அதனால் 36 விமானங்கள் கொடுங்கன்னாங்க. அந்த விமானங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவுக்கு வந்துச்சு. இந்தியாவுக்கு ரஃபேல் விமானம் சேரும்போது பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில கல்வான் பள்ளத்தாக்கில் பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் ரஃபேல் இந்தியாவுக்கு வர்றப்போ கிட்டத்தட்ட நானும் அந்த இதெல்லாம் பார்த்துட்டே இருந்தேன். நாங்களாம் ரொம்ப ஒரு த்ரில்லர் படத்தை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. இந்திய எல்லைக்குள்ளே ரஃபேல் விமானம் வரும்போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஓகே, இந்தியா சேஃப் ஹேண்ட்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
அதுக்கப்புறம் வந்து அந்த ரஃபேல் விமானங்களை வந்து பிரித்து 2 பக்கம், ஒன்று வந்து பாகிஸ்தானை நோக்கியும் இன்னொரு ஸ்குவாட்ரனை வந்து சீனாவை நோக்கியும் வந்து வச்சாங்க. இப்போ நான் சொல்கிறதுலாம் இராணுவ ரகசியம் கிடையாது, இதெல்லாம் வந்து பப்ளிக் டொமைனில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஹரியானாவில் இருக்கக்கூடிய அம்பாலா ஏர் ஸ்டேஷன், அங்கே வந்து பாகிஸ்தானுக்காகவும், வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய ஹர்ஷிமரா அவங்க வந்து சீனாவுக்காக வந்து வச்சுருக்கோம் ஒவ்வொரு ஸ்குவாட்ரனாக. அது போக வந்து கடற்படைக்கு வந்து மரைன் ரஃபேல் வேணும்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஆர்டர் பண்ணோம். 26 ஐஎன்எஸ் விக்ராந்த், ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா, இந்த 2 விமானம் தாங்கி கப்பலில் அதை நிறுத்துறதுக்காக வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். 3ஆவதாக 114 விமானங்களுக்கு சொல்லியிருக்கோம். 3.25 லட்சம் கோடி ரூபாய் செலவில். எதுக்கு இவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விமானங்களான ஜாகுவார், அப்புறம் இப்போ வரப்போகிற தேஜஸ் வந்து இவங்க HAL உற்பத்தி பண்ணி ஒவ்வொன்றா விட்டுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப லேட்டாக. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காலாவதியாக வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப வந்து அடுத்ததாக நம்ம வந்து 5th ஜென்ரேஷன் வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ 2க்கும் நடுவில் ஸ்டாப் கேப்பாக தான் வந்து இந்த ஒரு ஏற்பாடை வந்து செஞ்சுருக்கோம். ஃப்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாடு. இன்னொரு 2-3 நாளில் வந்து ஃப்ரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் வந்து இந்தியாவுக்கு வர போகிறாரு. ஸோ அப்போ தான் இது வந்து சைன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்தியாவுக்கு ஃப்ரான்ஸ் ரஷ்யாவுக்கு அடுத்தபடியாக நிறைய இடங்களில் வந்து உதவி பண்ணியிருக்காங்க. அதாவது அணு ஆயுத திட்டங்கள், நம்ம அணு ஆயுத சோதனைலாம் நடத்தினப்போ வந்து இந்தியாவுக்கு எந்த அயல்நாட்டு தலைவரும் வந்து நாங்கள் வந்து விசிட்டிங்க்கு வரமாட்டோம்னு சொன்னாங்க. குடியரசு தினத்துக்கு ஃப்ரான்ஸ் அதிபருக்கு வந்து வந்தாங்க. ரஷ்யாவுக்கு அடுத்தபடியாக நமக்கு நியூக்ளியர் வெப்பன் கொடுத்ததாகட்டும், நியூக்ளியர் வெப்பன்னா சிவில் நியூக்ளியர் டீல், அதுக்கு வந்து நமக்கான எரிபொருள் கொடுத்ததாகட்டும், கடற்படைக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணதாகட்டும், நிறையா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரான்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம கணக்கு வந்து ரஷ்யா மட்டும்தான் தெரியும், ஆனால் ரஷ்யாவுக்கு அடுத்தபடியாக ஃப்ரான்ஸ் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து செஞ்சுருக்காங்க. இந்த ரஃபேல் டீலில் கூட அவங்க வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் கூட, எங்கள் கவர்மெண்ட் கூட டீல் வச்சுக்கோங்க, நீங்கள் டசால் கூட வந்து நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து லேட் ஆகும், நாங்களே வாங்கி தரோம்னு சொல்லி கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் டீலாக ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட் இந்தியாவுக்காக வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ நம்மளை பாதுகாக்க மற்ற நாடுகளும் சிலதெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதனால தான் இந்தியா ஸ்ட்ராங்காக இருக்குது. ரஷ்யா மாதிரியான நாடுகள், ஃப்ரான்ஸும் தான். இந்த ரஃபேல் ஏன் வந்து நம்ம இப்போ வாங்கணும்னா, ஆல்ரெடி நம்மக்கிட்ட ரஃபேல் இருக்குது, நம்ம வந்து பழகிட்டோம். அதில் மீட்டியார்னு சொல்லக்கூடிய ஏவுகணையும் ஸ்கேல்ப்னு சொல்லக்கூடிய ஏவுகணையும் நம்ம ஃபிட் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்குது. அதுபோக நம்மளுடைய பிரம்மோஸ் ஏவுகணையை வந்து மாடிஃபை பண்ணிகிட்ருக்கோம், அதுவும் வந்து விமானத்தில் வந்து பொருத்துகிற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து சாத்தியமாச்சுன்னா இந்தியாவுக்கு ரொம்ப சாதகமான ஒரு நிலைமையில் வந்து இந்திய விமானப்படை இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஏற்பாடு. சீக்கிரமாக வந்து இந்தியாவில் உற்பத்தி செய்கிறதுக்கு வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். உத்தரப்பிரதேசத்தோட ஜேவாருங்கிற இடத்துலையோ ஹைதராபாத்லேயோ வந்து ரஃபேல் உற்பத்தி மையங்களை வந்து வைக்கலாம்னு சொல்லிட்டுருக்காங்க. இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம், ஆப்ரேஷன் சிந்தூரில் ரஃபேல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஸோ அதை வந்து குலைக்கிறதுக்காக சீனா என்ன பண்ணுச்சுன்னா, ரஃபேலை வந்து பாகிஸ்தான் வந்து அடிச்சிட்டாங்க, ரஃபேல் வந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கு வந்து இந்தியாவும் மறுக்கலை. இப்போ ரீசெண்டாக அமெரிக்காவில் சொல்லப்பட்டக்கூடிய ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, ரஃபேலோடைய உற்பத்தி திறனையும் விற்பனையும் தடுக்கணுங்கிறதுக்காகவே சீனா வந்து வேணும்னே வந்து அப்படி ஒரு வதந்தியை கிளப்பிச்சு அப்படிங்கிறாங்க. இன்னொன்று, ரஃபேல் வந்து அதுக்கு முன்னாடி ஃப்ரான்ஸில் மட்டும்தான் இருந்துச்சு, ஃப்ரான்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்துச்சு. இந்தியா வந்து ரஃபேல் வாங்கலாம்னு முடிவு பண்ண உடனே நம்மளோட கீழே இருக்கக்கூடிய நாடுகள், எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இந்தோனேஷியா மாதிரியான நாடுகள், ஏன்னா இந்தியா ஒரு அனலைஸ் பண்ணி தான் இதுக்கு வந்து வந்திருப்பாங்க. அப்போ இந்த ரஃபேல் வந்து நம்பகமான விமானம், நம்மளும் வாங்கணும், நிறைய சின்ன நாடுகளும் நிறைய உற்பத்திக்கு வந்து ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தசால்ட் ஏவியேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாக்கிட்ட நீங்கள் வந்தாலும் வந்தீங்க, இங்கே வந்து நிறைய பேர் ஆர்டர் கொடுத்தாங்க, உங்களுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கொடுக்க சொல்லியெல்லாம் வந்து ப்ரெஷரு அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ இந்திய அரசு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இப்படி ஒரு ஆர்டர், இது வந்து 114 டீலுங்கிறது இந்திய விமானப்படை வரலாற்றிலேயே ரொம்ப பெரிய டீல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இந்த டீல் வந்து கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு வரக்கு 10 ஆண்டுகள் மேலே ஆகும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்தியாவுக்கு வந்து அவங்க டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர்,
அதாவது உற்பத்தி செய்கிறது மூலமாக இருக்கக்கூடிய டெக்னாலஜி வந்து நம்ம கற்றுக்கலாம். ஆனால் வந்து ரஷ்யா மாதிரி இவங்க இல்லை. ஃப்ரான்ஸுக்கு வந்து எப்போவுமே ஒரு பாலிசி இருக்குது, நாங்கள் வந்து டெக்னாலஜி வந்து யாருக்கும் தரமாட்டோம் அப்படின்ட்டு. ஏன்னா அது எங்கள் நாட்டுடைய சொத்து அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலை அவங்களுக்கு இருக்குது. இதெல்லாம் டிமாண்டில் வந்து நிறைய வந்து பேச்சுவார்த்தைகள்லாம் போச்சு. நீங்கள் வந்து டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் தரணும் அப்படின்னு சொல்லி இந்தியா சொல்லிச்சு. அவங்க வந்து அதை மட்டும் கேட்காதீங்கன்னாங்க, ரஷ்யாவில் தராங்க நீங்கள் தரணும் அப்படின்னாங்க. ஸோ அது இழுவரி அதில் தான் போச்சு. அதுக்கப்புறம் அதுலேருந்து சால்வ் பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஸோ வெற்றிகரமாக 114 ரஃபேல் ஜெட் வாங்குறதுக்கு வந்து இந்திய அரசு வந்து ஒப்புதலை தந்துருச்சு. அடுத்தது வந்து இமானுவேல் மேக்ரான் அவர்கள் இங்கே வந்தாருன்னா, இந்தியாவுக்கு வந்தாருன்னா அதுக்கப்புறம் அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும்னு நம்பப்படுது. பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.